வந்து போகும் போக்கில் தோறல் கொஞ்சம் தோறுமே இந்நச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும் இந்த இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும் நான் பகலிரவு நீ கதிர் நிலவு என் வெயில் மழை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஃபேமிலியோட ஒரு குட்டி வெட்டு ஃபங்க்ஷன் தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது என்னென்னா, இந்த வேண்டுதல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சு நான் ரொம்ப டாக்டரால் காப்பாற்றவே முடியாதுங்கிற கட்டத்துக்கு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் மாறி அந்த மாதிரி மாறி இங்கே வரும்போது இந்த வழியாக போகும்போது இந்த கோயிலில் வந்து அம்மா வேண்டிக்கிட்டாங்க, என் பொண்ணை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துரு, உனக்கு கிடா வெட்டிடுறேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 5 days 6 days ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த வேண்டுதல் எப்போ வேணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5 yearsக்கு மேலேயே இருக்கும். நாங்கள் அப்பப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மா ஸ்டெப் எடுத்தாங்க. ஆனாலுமே இது கொஞ்சம் தடைப்பட்டுட்டே சில சூழ்நிலைகளால் அதை பண்ணவே முடியல. ஒரு வழியாக இப்போ தான் அதுக்கு பண்ணிட்டோம். சரி, பண்ணும்போது எனக்கு வந்து மொட்டை அடிக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கல, இருந்தாலும் சாமிக்கு வந்து என்னோடய பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கலான்னு அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டோம். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இது 5வது மொட்டை. ஆனால் இது 5 மொட்டைக்கு சரி, ஃபஸ்ட்டு மொட்டைக்கு மட்டும்தான் அழுதாங்க. அதுக்கப்புறம் எந்த மொட்டை அடிக்கும்போதும் அழுகவே இல்லை, பேசாமல் சமத்தாக உட்காந்துக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு மட்டும் இந்த ஃபங்க்ஷன் சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோயில் யாருக்காவது தெரியும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது எங்கே இருக்குன்னா மணப்பாறை போகிற வழியில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மணப்பாறை போகிற வழியில் முச்சந்திங்கிற ஒரு பிளேஸில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா கிடா வெட்டி நடக்கும். யாராவது நான் அந்த வழியாக தான் எங்கள் ஊருக்கு பஸ்ஸில் போகணும். நான் போகிறப்பெல்லாம் பார்த்தா யாராவது அங்கே கிடா வெட்டி ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான கோயில்னு சொல்லலாம். இந்த கோயிலில் அந்தளவுக்கு கிடா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் வெட்டின அன்றைக்கி நாங்களே அன்றைக்கி யார் வெட்டுறாங்களா இல்லைன்னு ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம். அன்றைக்கி நாங்கள் வெட்டினோம். நான் வந்து இந்த கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு சொல்ல போனால். இப்போ தான் போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு எல்லாம் கிடா வெட்ட ரெடி ஆகிட்டாங்க. கிடா வெட்டும்போது அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அவங்களோட நம்பிக்கையெல்லாம் நம்மளால தடுக்க முடியாது. ஸோ அவங்க வேணுனதை பண்ணட்டுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஒரு வழியாக சாமிக்கு கிடா வெட்டி முடிச்சுட்டு அங்கே எல்லோரும் சமைக்க போயிட்டாங்க. சமைக்க போயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சமையல்கார் ஒருத்தரை தான் கூப்பிட்ருந்தோம். மிச்சம் எல்லாருமே நம்ம வீட்டாளுங்களை தான் வச்சு ஹெல்ப் பண்ணி எல்லாருமே சமைச்சாங்க. என்னென்ன சமைச்சிருந்தாங்கன்னா, சாப்பாடு வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ரசம், அவ்வளோதாங்க. சிம்பிளாக சாப்பாடு முடிச்சிட்டோம். இதில் சமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையில் போனோம். காலைல போயிட்டு ஒரு ஈவினிங் போல் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் ஈவினிங் போல் ஆயிடுச்சு. இடையில நம்ம வீட்டு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஈரல் இதெல்லாம் எடுத்து சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்களுக்கு பசி தாங்கலையாட்டுக்கு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக சமைச்சு ஃபுல்லாக அக்காவோட அத்தை இவங்கெல்லாம் தான் சேர்ந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. அன்றைக்கின்னு பார்த்து வெயில் வேறு சரியான கொளுத்துன்னு கொளுத்துனதில் இந்த அடுப்பு எரிச்சலுக்கும் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம குட்டி பாப்பா மொட்டை அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு இந்த குட்டி பாப்பாவோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாடிட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் அப்படியே சொந்தக்காரங்க எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே அந்த ஈவினிங் போல் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நமக்கு எல்லாம் விருந்து எல்லாம் ஒன்றா அன்றைக்கி தான் பார்த்தாங்க. அதனால் கூட்டமாக நின்று உட்காந்து எல்லாம் பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டு ஜாலியாக அதுக்கப்புறம் ஈவினிங் போல் சாப்பாடு முடிஞ்சோன்னா அங்கேருந்து